மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வரத் தொடங்கிவிட்டனர். இதனால் கூடல் மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. மதுரை வண்டியூர் அருகே அம்மாத்திடலில் பிற்பகல் 3 மணியளவில் தொடங்கும் மாநாடு இரவு 8 மணி வரை நடைபெறுகிறது. மாநாட்டில் பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் பாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா உள்ளிட்டோர் மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இவர்கள் தவிர பொதுமக்கள் சுமார் 5 லட்சம் பேர் மாநாட்டில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாடு மாலையில் துவங்க உள்ள நிலையில் இப்போதே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாநாட்டு பந்தலுக்கு வருகை தர தொடங்கிவிட்டனர். மாநாட்டை முன்னிட்டு சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்கும் வகையில் மாநாடு நடைபெறுவதாக குறிப்பிட்டார். இந்த மாநாடு தமிழக அரசியல்ல, தமிழக ஆன்மீகத்துல முக்கியமான மாநாடு. இந்த மாநாடு தமிழகம், தமிழ்நாடு இது ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்கின்ற இந்த மாநாடாக இருக்கு. மதுரையில் நடக்கும் மாநாட்டிற்கு உரிய பாதுகாப்பு செய்து கொடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தமிழக அரசு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டினார். தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்கலையே, எந்த இடத்துல கூட அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல. தொல்லைகள் ஒத்துழைப்பு கொடுக்கலனாலும் கூட பரவாயில்ல, தொல்லை கொடுக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நேரத்திலையும் கூட பல தொல்லைகள், நீங்க எங்கேயுமே கேள்விப்படாது இ பாஸ் வாங்கணும் அப்படின்ட்டு போய் வாகனங்களுக்கு எந்த ஒரு இயக்கத்திற்கு கூட எந்த ஒரு அரசியல் கட்சி கூட இ பாஸ் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனை தமிழ்நாட்டில் முதல் முறை வாகனங்களுக்கு இ பாஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னது திமுக அரசாங்கம் இந்த மாநாட்டுக்காக. அதையும் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் தான் அதை விளக்கு வந்திருக்கோம். அனைத்து முருக பக்தர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மாநாடு.